எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் நோசி சாண்ட்வர்க். இன்றைக்கி நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரானி ஸ்கொயர் இது க்ராச்செட் பட்டர்ஃப்ளை கிரானி ஸ்கொயர் தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் சுமதி சுப்ரமணியன் கேட்டிருந்தாங்க. அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. நானே இப்போ யோசிச்சுட்டு இருந்தேன், நிறையா இந்த பட்டர்ஃப்ளை கிரானி ஸ்கொயர் கொஞ்சம் ட்ரெண்டாக போயிட்டுருக்கனால பண்ணணுன்னு. ஸோ அதான் அவங்க கேட்டோன்னு உடனே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப அழகாக வந்துச்சு. உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பொறுமையாக பண்ண வேண்டியது இருக்கும் சில ஒர்க். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா க்ராச்செட் பேசிக்ஸ் லெசன்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அது என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் என்னோடய சேனலில் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நிறைய ஐடியாஸ் எனக்கு கொடுக்குறீங்க. அதெல்லாம் எனக்கே நானே ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஓகே, இந்த வீடியோக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நான் 2 கலர்ஸ் ஆஃப் யார்ன் எடுத்திருக்கிறேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கங்கா பிராண்ட் ஒலிவியா. இது ஆன்லைன் வெப்சைட்லலாம் கிடைக்குது. நீங்கள் எனி உள்ளன் நூல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா சைஸ் 3 லைட் வெயிட் 100% அக்ரலிக் யார்ன் எடுத்திருக்கிறேன். நீங்கள் ஸ்வெட்டர் இல்லைனா ட்ரெஸ் செய்ய போகிறீங்க, இல்லைனா நீங்கள் அமிகுருமி செய்ய போகிறீங்கன்னா தான் நமக்கு ஸ்பெசிஃபிக் யார்ன்ஸ் கரெக்டாக ஸ்பெசிஃபிக் யார்ன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம கிரானி ஸ்கொயர்ஸ்க்கு நம்ம எனி டைப் ஆஃப் யார்ன்லையுமே நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் பார்த்தீங்கன்னா 3.5 mm. நீங்கள் 3 mm 2.5 ஹூக் சைஸ் மாற மாற சைஸஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகும். ஷேப் அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் சிசர்ஸ், நெக்ஸ்ட் யார்ன் நீடில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பட்டர்ஃப்ளை பண்ண போகிறோம். ஸ்லிப் நாட். ஓகே, ஸ்லிப் நாட். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். நீங்கள் க்ராச்செட்டிங்கில் கொஞ்சம் பழக்கப்பட்டவங்களாக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அப்சல்யூட் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்தால் தான் வரும். ஓகே, ஸ்லிப் நாட், செயின் 9, 1 2 3 4 5 6 7 8 9 செயின்ஸ் போட்டிருக்கிறேன். இப்போது ஹூக்கில் இருந்து 1 2 3 4 5. ஓகே, 5th செயினில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, ஹூக் இதான் ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயின் இது 1 2 3 4 5. இந்த 5th செயினில் 1 டைம் ட்ரிபிள் குரூஷேக்கு இந்த யானை ஹூக்கில் 2 டைம்ஸ் சுற்றணும். 1 2 டைம்ஸ் சுற்றணும். 5th செயினில் இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க. 4 லூப்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ், செகண்ட் 2 லூப்ஸ், தேர்ட் 2 லூப்ஸ். ஓகேவா? 5th செயினில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம பட்டர்ஃப்ளைல இந்த பார்ட் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் யார்ன் ஓவர் 3 டைம்ஸ். ஸோ 1 2 3 டைம்ஸ் யார்ன் ஓவர் பண்ணியிருக்கிறேன். இப்போ சேம் ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். அதே 5th செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணுங்கள். இப்போ டோட்டலாக உங்களுக்கு 5 லூப்ஸ் இருக்கும். ஓகே, 1 2 3 4 5. ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ், நெக்ஸ்ட் 2 லூப்ஸ், அடுத்த 2 லூப்ஸ், 2, நெக்ஸ்ட் லாஸ்ட் 2 லூப்ஸ். இப்போ 2 லூப்ஸாக நீங்கள் வெளியே எடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா செயின் 3 1 2 3. நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் குரூஷே. நெக்ஸ்ட் செயின்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். 1 டைம் சிங்கிள் குரூஷே. ஓகே, இந்த கீழ் பார்ட் வந்துருச்சு பட்டர்ஃப்ளைல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேல் பார்ட் பண்ண போகிறோம். செயின் 4 1
2 3 4. ஓகே, இப்போ வந்து 3 டைம்ஸ் நம்ம நூலை வந்து சுத்த போகிறோம். yarn over 3 டைம்ஸ். 1 2 3 டைம்ஸ் சுற்றிட்டு நெக்ஸ்ட் செயின் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ லாஸ்ட்டாக நமக்கு 1 2 3 செயின்ஸ் தான் இருக்கும். ஓகே, 1 செகண்ட். லாஸ்ட்டாக நமக்கு 1 2 3 செயின்ஸ் தான் இருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் செயினில் இன்செர்ட் பண்ண போகிறோம். இன்செர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. 2 லூப்ஸாக எடுங்க. 1 ஃபஸ்ட் 2 லூப்ஸ், செகண்ட் 2 லூப்ஸ், தேர்ட் 2 லூப்ஸ், ஃபோர்த் டைம் 2 லூப்ஸ். ஓகே, 4 டைம்ஸ் 2 லூப்ஸாக எடுத்திருப்போம். 3 டைம்ஸ் yarn over பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சேம் ஸ்டிச்லேயே நம்ம 4 டைம்ஸ் yarn over பண்ணி இதே ஸ்டெப் பண்ண போகிறோம். ஓகே, 4 டைம்ஸ் yarn over பண்ணணும். ஸோ யானை வந்து ஹூக்கில் 4 டைம்ஸ் சுற்றணும். 1 2 3 4. 4 டைம்ஸ் சுற்றிட்டு சேம் ஸ்பேஸ்லேயே ஹூக்கை இன்செர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 லூப்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ், செகண்ட் டைம் 2 லூப்ஸ், தேர்ட் டைம் 2 லூப்ஸ், ஃபோர்த் டைம் 2 லூப்ஸ், ஃபிஃப்த் டைம் 2 லூப்ஸ். 4 டைம்ஸ் yarn over பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ் 2 லூப்ஸ் எடுப்போம். அகெயின் நம்ம 4 டைம்ஸ் yarn over. இந்த ஸ்டெப்பே அகெயின் ஒன் மோர் டைம் ரிப்பீட் பண்ண போகிறோம். இந்த சேம் ஸ்பேஸில் 4 டைம்ஸ் yarn over. 1 2 3 4. 4 டைம்ஸ் yarn over. சேம் ஸ்பேஸுக்குள்ளே ஹூக்கை இன்செர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணுங்கள். 2 லூப்ஸாக எடுங்க. 1 2 டைம்ஸ், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், லாஸ்ட்டாக ஃபிஃப்த் டைம். ஓகே, நெக்ஸ்ட் செயின் 3, 1 2 3. பட்டர்ஃப்ளையோட டிப் வந்து பண்ண போகிறோம். ஸோ செயின் 3 போட்டிருக்கிறேன். செயின் 3 ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, பைகாட் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஹூக்கை வந்து இந்த சைடாக நீங்கள் இன்செர்ட் பண்ணி இப்படி எடுக்கணும். ஓகே, இதான் பைகாட் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இந்த சைட் விங்ஸ் வந்து முடிக்க போகிறோம். செயின் 6 போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6. செயின் 6 போட்டு இந்த சேம் ஸ்பேஸ்லேயே இன்செர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகேவா, பட்டர்ஃப்ளையோட ஒரு சைட் விங் வந்து பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் சைட் விங்ஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்ட ஃபவுண்டேஷன் செயினில் 2 செயின்ஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ அதர் சைட் பண்ணுறதுக்கு செயின் 9, 1 2 3 4 5 6 6 7 8 9. ஓகேவா, 9 செயின்ஸ் போட்டிருக்கிறேன். ஹூக்கில் இருந்து ஃபஸ்ட்டு செயின் இது 1 2 3 செயின் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபோர்த்து செயினில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஃபோர்த்து செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஹூக்கை இன்செர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணுங்கள், ஸ்லிப் ஸ்டிச். ஸோ பட்டர்ஃப்ளையில் நம்ம இங்கே பண்ண அந்த பைகாட் ஸ்டிச்சை நம்ம இங்கே பண்ணுறோம். இப்போ நம்ம அப்படியே இந்த ப்ரொசீஜரை இங்கே ரிப்பீட் பண்ண போகிறோம். ஓகே, இதை முடிச்சுட்டு இங்கே வந்து என்ன பண்ணோம், 4 டைம்ஸ் yarn over வந்து 2 வாட்டி பண்ணோம்ல, அதே மாதிரி பண்ணிவிட்டு 3 டைம்ஸ் yarn over ஒரு வாட்டி பண்ணுவோம். ஓகே, இப்போ 4 டைம்ஸ் yarn over. 1 2 3 4. 4 டைம்ஸ் yarn over. நம்ம நெக்ஸ்ட் செயின் இருக்குது பார்த்தீங்களா ஃபவுண்டேஷனில், அந்த செயின்குள்ளே ஹூக்கை இன்செர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க. 2 லூப்ஸாக எடுங்க. 1 செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், ஃபிஃப்த் டைம். அகெயின் ஒன் மோர் டைம் நம்ம வந்து 4 1 2 3 4 டைம்ஸ் yarn over. இந்த சேம் ஸ்டிச்சிலேயே 2 லூப்ஸாக எடுக்க போகிறோம். 1
2 3 4 5. ஓகே, அகெயின் நம்ம இங்கே 3 பண்ணோம். ஸோ 3 1 2 3 சேம் ஸ்டிச் கிராப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ் 1 2 third time, fourth time. 3 times yarn overனா 4 times. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இங்கே செயின் இந்த இது பண்ணி முடிக்க போகிறோம். செயின் 4 1 2 3 4. ஸோ சென்டர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சென்டரில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி 1 time single crochet, 1 time single crochet. ஓகே, பட்டர்ஃப்ளையோட டாப் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த சைடு வந்து பாட்டம் மட்டும் பண்ணணும். செயின் 4 1 2 3 4 3 times yarn over 1 2 3. லாஸ்ட்டாக ஒரே ஒரு செயின் தான் நமக்கு லெஃப்டாக இருக்கும். ஓகேவா? இந்த லாஸ்ட் செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க. 2 லூப்ஸாக எடுங்க. 1 2 3 4. அகெயின் நெக்ஸ்ட் வந்து yarn over 2 times மட்டும் 1 2. அதாவது இங்கே 1 time ட்ரிபிள் crochet பண்ண மாதிரி இங்கே நம்ம லாஸ்ட்டாக 1 time ட்ரிபிள் crochet பண்ணி முடிக்க போகிறோம். yarn over 2 times பண்ணிவிட்டு 1 2 3 2 லூப்ஸாக எடுத்துருங்க. லாஸ்ட்டாக செயின் 4 1 2 3 4. சேம் இதில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஸ்பேஸ் தெரியுது பார்த்தீங்களா? இங்கே ஸ்டார்ட் ஆச்சு இல்லை, இந்த அதாவது செயின் 5ல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனோம் பார்த்தீங்களா? இதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ பட்டர்ஃப்ளை முடிச்சாச்சு. யானை கட் பண்ணிக்கோங்க. யான் இதில் யூஸ் பண்ணி இப்படி வந்து யானை ஹைட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் சென்டர் ஹோல் ஃபுல்லாமே நல்லா க்ளோஸ் ஆயிரும். கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து விங்ஸ் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பட்டர்ஃப்ளையை அப்படியே அப் சைட் டவுன் வந்து திருப்பிக்கோங்க. ஓகேவா? இப்படி திருப்பிட்டு நம்ம ரைட் சைடில் இருந்தால் லெஃப்ட் சைடு வந்து க்ராச்செட்டிங் ஒர்க் பண்ணுவோம். ஸோ வந்து இப்போ நம்ம முடித்தோம் பார்த்தீங்களா? லாஸ்ட்டாக இந்த செயின் 4. ஸோ இங்கே வந்து நம்ம பண்ண இந்த செயினில் வந்து இன்சர்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இதுக்கு பக்கத்தில் இருக்க செயின். ஓகேவா? செயினில் வந்து இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேக் லூப்பில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. யானை வந்து நெக்ஸ்ட் நீங்கள் எந்த யான் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த யானை கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு செயின் 3 ஒரு டபுள் க்ரூஷியவாக கவுண்ட் ஆகும். 1 2 3. நெக்ஸ்ட் இருக்கிற செயின் இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து 1 time டபுள் க்ரூஷே. ஓகே, நான் பண்ணுறதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து யூனிக்கான ஸ்டெப்பாக இருக்கும், ஒரு நியூ ஸ்டெப்பாக இருக்கும். நம்ம புரிஞ்சு போட்டோன்னா வந்துடும். ஸோ 1 time டபுள் க்ரூஷே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் yarn over 3 times. ஓகே, ஸோ 3 times சுற்றணும். 1 2 3 சுற்றிட்டு இங்கே நடுவில் வந்து ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்டிச்சுக்குள்ளே அப்படியே நீங்கள் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த 2 விங்ஸுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்டிச். ஓகேவா? இந்த ஸ்டிச் ஹூக்கை நடு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க.
ஓகே, 2 லூப்ஸாக எடுங்க. இந்த சென்டர் ஒன் 2 3 4. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செயின் 1. அகெயின் சேம் ஸ்பேஸில் நம்ம அகெயின் ஒன் மோர் டைம் இந்த 3 டைம்ஸ் யான் ஓவர் பண்ண போகிறோம். 1 2 3. அகெயின் அந்த சேம் ஸ்பேஸ்லேயே ஓகே இன்செர்ட் பண்ணுங்க. யானை கிராப் பண்ணிக்கோங்க. 2 டைம்ஸ் 1 2 3 4. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா செயின் 1 2 3. இந்த டாப் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாப் ஸ்டிச்சில் ஒன் டைம் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். யான் ஓவர் பண்ணிக்கோங்க. இந்த டாப் ஸ்டிச்சில் பேக் லூப்பில் மட்டும் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி ஒன் டைம் டபுள் குரோஷே. அகெயின் நெக்ஸ்ட் இங்கே பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதோட போத் லூப்ஸ் பண்ணிடாதீங்க. பேக் லூப் மட்டும் ஒன் டைம் டபுள் குரோஷே. நெக்ஸ்ட் இருக்கிற ஸ்டிச் இருக்குல்ல, அதில் பேக் லூப் இதுதான் கார்னர். ஸோ இந்த பேக் லூப்பில் ஒன் டைம் டபுள் குரோஷே, ஒன் டைம் டபுள் குரோஷே, செயின் 3 1 2 3. சேம் ஸ்டிச்சில் ஸ்பேஸில் ஒன் டைம் டபுள் குரோஷே. ஓகே, ஸோ இது கார்னர் ஸ்டிச். ஓகேவா, நம்மளோட கிரானி ஸ்கொயரில் ஃபஸ்ட்டு கார்னர். அகெயின் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் பேக் லூப்பில் ஒன் டைம் டபுள் குரோஷே. அகெயின் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒன் டைம் டபுள் குரோஷே, செயின் 1. இப்போ இந்த மிடில் பண்ண போகிறோம். யான் ஓவர் 3 டைம்ஸ் 1 2 3. மிடிலுக்கு வந்துட்டாலே யான் ஓவர் 3 டைம்ஸ் பண்ணிவிட்டு மிடில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க. 2 லூப்ஸாக எடுங்க. 1 2 3 4. ஓகே, நெக்ஸ்ட் செயின் 1. இங்கே வந்து 2 டைம்ஸ் பண்ண மாட்டோம், ஒரு டைம் மட்டும் பண்ணிடுவோம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒன் டைம் மட்டும் பண்ணியிருக்கோம் பாருங்கள் லென்த்தாக. இங்கே மட்டும் மேலேயும் கீழேயும் 2 டைம்ஸ். ஸோ ஒன் டைம் மட்டும் பண்ணிவிட்டு செயின் 1 போட்டுக்கோங்க. இப்போ இங்கே இப்படி ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ரெயிட்டாக இந்த போத் லூப்ஸ் இதில் ஒர்க் பண்ண போகிறோம். 2 லூப்ஸ்லேயும் ஒர்க் பண்ண போகிறோம். ஒன் டைம் டபுள் குரோஷே. விங்ஸோட மேல் பார்ட்டில் போத் லூப்ஸ் ஒர்க் பண்ணி ஒன் டைம் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அடுத்ததுலேயுமே ஒன் டைம் டபுள் குரோஷே. நெக்ஸ்ட் செயின்லேயும் ஒன் டைம் டபுள் குரோஷே. செயின் 4 1 2 3 4. ஓகே, செயின் 4. இந்த பைகாட் ஸ்டிச் இருக்குல்ல, இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு நமக்கு நல்லாவே கிளியராக ஸ்டிச் தெரியும், ஒரு வி ஸ்டிச் தெரியுது பார்த்தீங்களா. ஓகே, செயின் 4 போட்டாச்சு. 1 2 3 4. பைகாட் ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே செயின்ஸ் இருக்குல்ல, இதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு செயினில் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. வெரி ஃபஸ்ட்டு செயினில் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் ஒன் டைம் டபுள் குரோஷே. அதுக்கு அடுத்த செயின்லேயும் ஒன் டைம் டபுள் குரோஷே. ஓகே, இப்போ நம்ம மிடில் இது வந்து பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து அப்படியே கீழே வந்து 2 டைம்ஸ் பண்ணனால மேலேயும் 2 டைம்ஸ் பண்ண போகிறோம். யான் ஓவர் 3 டைம்ஸ். இந்த மிடில் இதுக்குள்ளே ஹூக்கை இன்செர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ், next 2 loops, third time 2 loops, fourth time 2 loops. Okay, chain 1 again 1 2 3 same space la insert பண்ணுங்க. First 2 loops, second time 2 loops, third time 2 loops, fourth time 2 loops.
ஓகே. நெக்ஸ்ட் செயின் 1 2 3 ஓகேவா? 1 2 3 சாரி இங்கே இருக்குது கீழே 1 2 இந்த தேர்ட் செயினில் ஓகே தேர்ட் செயினில் 1 டைம் டபுள் குரூஷே நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் டபுள் குரூஷே லாஸ்ட் இதில் 1 டைம் சிங்கிள் குரூஷே. ஓகே இப்போ நெக்ஸ்ட் இங்கெல்லாம் பண்ண போகிறோம். செயின் 4 போட்டுக்கோங்க. இங்கே கார்னர் போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கேயும் செயின் 4 1 2 3 4. இந்த பைகாட் இருக்குல்ல, இது வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நம்ம 2 லூப்ஸையும் ஒர்க் பண்ண போகிறோம். இங்கே நம்ம 2 லூப்ஸ் ஒர்க் பண்ண மாதிரி. ஓகே 1 டைம் டபுள் குரூஷே ஃபஸ்ட் இதில் 1 டைம் டபுள் குரூஷே நெக்ஸ்ட் செயின்லேயும் 1 டைம் டபுள் குரூஷே நெக்ஸ்ட் செயின்லேயும் 1 டைம் டபுள் குரூஷே செயின் 1 மிடில் நம்ம ஒன்றே ஒன்று இங்கே பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி லென்த்தியாக ஒன்றே ஒன்று பண்ண போகிறோம். 3 டைம்ஸ் yarn over 1 2 3 சென்டரில் ஹூக் இன்சர்ட் பண்ணுங்கள். மிடில் ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ் next 2 loops next 2 loops next 2 loops next chain 1 1 2 3 third chain la 1 time double crochet next chain la 1 time double crochet last ஒரே ஒரு செயின் இருக்கும் கார்னர் ஸ்டிச். ஸோ இந்த கார்னர் பண்ணிட்டோம், இந்த கார்னர் பண்ணிட்டோம், இங்கே கார்னருக்கு விட்டுட்டோம். இந்த லாஸ்ட் கார்னருக்கு 1 டைம் டபுள் குரூஷே செயின் 3 1 2 3 சேம் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் குரூஷே. ஓகே நெக்ஸ்ட் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, சாரி செயின் 1 2 3 செயின் 3யோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இருக்கும். நமக்கு வந்து ப்ராப்பராக ஒரு ஸ்கொயர் இருக்க மாதிரி இருக்காது. நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ணோன்னா அது வந்து நமக்கு கரெக்டாக அழகாக வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப் செயின் 3 1 டைம் டபுள் குரூஷேவாக கவுண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டிச்சிலேயே 1 டைம் டபுள் குரூஷே, ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் டபுள் குரூஷே பண்ணணும். எக்ஸப்ட் இந்த கார்னரில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ 1 நெக்ஸ்ட் செயினுக்கு அடியிலையும் 1 டைம் டபுள் குரூஷே பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த செயின் 1 ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டுக்கும் நடுவில் அதுலேயும் 1 டைம் டபுள் குரூஷே. அப்புறம் இந்த இதுக்கு மேலே எவ்ரி ஸ்டிச் ஒரு ஸ்டிச்சை கூட மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு மேலே 1 டைம் டபுள் குரூஷே. ஓகே இங்கே பாருங்கள், இந்த போஸ்ட் இருக்குல்ல, இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு இங்கே மேலே வரைக்கும் முடியுது. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து கார்னர் ஸ்டிச் வந்துருச்சு. இந்த கார்னரில் 2 டைம்ஸ் டபுள் குரூஷே பண்ண போகிறோம். 1 2 2 டைம்ஸ் டபுள் குரூஷே செயின் 2 1 2 சேம் ஸ்பேஸ்லேயே 2 டைம்ஸ் டபுள் குரூஷே 1 சேம் ஸ்பேஸில் 2 டைம்ஸ் டபுள் குரூஷே again 2 டைம்ஸ் டபுள் குரூஷே. நெக்ஸ்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டிச் மேலேயுமே 1 டைம் டபுள் குரூஷே 1 2 3 இந்த ஸ்பேஸ்லேயும் எல்லா செயின் 1 ஸ்பேஸையும் விட்டுறாதீங்க, அங்கேயும் 1 டைம் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு மேலேயும் பண்ணுங்கள். அகெயின் இந்த செயின் 1 ஸ்பேஸ், அப்புறம் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் டபுள் குரூஷே ஸ்டிச்சஸோட டாப்பில். இப்போ கார்னர் வந்துட்டோம். கார்னரில் 2 டைம்ஸ் டபுள் குரூஷே 1 2
2 times double crochet, chain 2, same space la 2 times double crochet, 1 2 again ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் டாப்பில் ஒன்று டைம் டபுள் க்ரூஷே. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்படியே இதை கண்டினியூ பண்ணுங்கள். இங்கெல்லாம் ஸ்டிச்சஸ் தெரியுதோ செயின் 1 ஸ்பேஸ்லேயும் நம்ம பண்ண மறந்துடக்கூடாது. சென்டர் இது ஸ்டிச்லேயும் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கார்னர் வந்திருக்கும். கார்னரில் 2 times double crochet, 1 2 chain 2 2 times double crochet, 2 இமிடியேட்டாக இருக்கிற செயின்லேயும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் 1 டைம் டபுள் crochet. இங்கே வரைக்கும் இந்த சைட் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டிச்சஸோட டாப்லேயும் 1 டைம். இங்கே செயின் 1 ஸ்பேஸ், அதில் 1 டைம். இந்த இதில் டாப்பில் 1 டைம். அகெயின் செயின் 1 ஸ்பேஸில் 1 டைம். ஒவ்வொரு ஸ்டிச்சஸோட டாப்பில் 1 டைம் டபுள் crochet. லாஸ்ட்டாக நம்ம கார்னர் வந்திருக்கோம். 2 times double crochet, 1 chain 2 times double crochet, chain 2, same spaceல 2 times double crochet, 1 2. ஸோ இமிடியேட்டாக இருக்கிற செயினில் ஒரு டைம் டபுள் crochet. லாஸ்ட் செயினில். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செயின் இருக்குல்ல, அதில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி, செயின் 3 கிடையாது, ஃபஸ்ட்டு டபுள் crochetயோட டாப்பில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பியூட்டிஃபுல்லான பட்டர்ஃப்ளை கிரானி ஸ்கொயர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஸ்கொயர் மாதிரி இல்லைன்னா நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு புக்கில் வந்து ஹெவியான வெயிட் ஆப்ஜெக்ட் வந்து வச்சிட்டிங்கன்னா அழகாயிரும். இல்லை ஒரு கிளாத், ஒரு கர்ச்சீஃப் மாதிரி, ஹேண்ட் கர்ச்சீஃப் மாதிரி விரித்து நீங்கள் லைட்டாக அயர்ன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக கிடச்சிரும். கிரானி ஸ்கொயர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். பில்லோ கவர்ஸ் பண்ணலாம், பிளாங்கெட்ஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு டேபிள் கிளாத் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பியூட்டிஃபுல்லான க்ராச்செட் பட்டர்ஃப்ளை கிரானி ஸ்கொயர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய்.